உட்காரு போய் உட்காரு சகாவே. சகாவே கல்லு கொண்டா. 2 குடம் இல்லை. வைதா அன்னைக்கு என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுச்சுல்ல, வேற ஆள் மாதிரி இருந்துச்சு. தாங்க முடியாத பெயின் ஆயிடுச்சு காமரேட். ஏன் இப்படி ஆயிட்டு காமரேட்? சகாவே சகாவே சீனியர் சாக விடுதலை என்பார். நான் ஒரு போனப்போ கூட எனக்கு இப்படி வலிக்கல. நான் லைஃப்ல பயங்கரமா இஷ்டப்பட்டது 2 பேர் தான். ஒன்று ஜே, இன்னொன்று வைதா. ஜே செத்து போய் என் கண்ணு முன்னாடி இருந்து செத்து போய் இப்போ வைதா முகம் தான் இருக்கு. இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, எங்க பார்த்தாலும். இன்னும் ஒரு தலாக் சொல்லிட்டா வைதாவை பார்க்க முடியாது காமரேட். எனக்கு வைதா வேணும் காமரேட். என்னோட பாப்பா வேணும். எனக்கு எல்லாமே அவதான். அவள் லவ் தான். அவள் லவ் மட்டும் இருந்தா நான் பணக்காரு கலைக்கு கிங். என்ன சகாவே இது? இப்படி ஃபீல் பண்ணி அழுங்க. நீங்க வயதாட ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணீங்க. பின் எதுக்கு அழுகுறீங்க? சிலருக்கு வாழ்க்கையிலே சாசம் வரும், சிலருக்கு வாழ்க்கையே சாசமாகும். சகாவும் அப்படி தானே. என்ன பார்க்குற சகாவை? அண்ட் ஃபுல்லி கோஆப்ரேட். அந்த வயசுமாய் வந்தா சாப்பிட்டு களை வந்தால அந்த ஆள் இல்லாத சமயத்துல போய் வயதாய கூட்டு யூபியோ மாப்பியோ போயிட்டு சகாவ எந்த யோசிக்குது? ஓ குதிரை குதிரை இல்லைன்னா குதிரை நான் குதிரை ஆயிடும். குதிரை வேணுமா? கல்லு சகாவ இங்க பாரு. நான் குதிரை ஆகும் சகாவ, நான் குதிரை ஆகும் சகாவ, நான் ஆகும் சகாவ. வயதாயும் பாப்பாயும் கூப்பிட்டு போக சகாவ. போய் நல்லா இருக்கு சகாவ. சகாவ ஏய் சகாவ இங்க பாரு சகாவ. கோழிக்கோடு பீச்சில் நம்ம கூட்டுக்காரன் சாப்பிளனோட குதிரை அப்படி இருக்கு சகாவே. போ ஆளை தூக்கிட்டு வா. கம் கம் கம். இல்லை சகாவே, பைசன் போயிட்டா. லெட்ஸ் மூவ். சாப்பிடு சகாவே. உங்க மாமனார் வந்துட்டா அல்லாஹு அக்பர்னு கத்துவே. போலீஸ்காரங்களும் வந்துட்டா இங்கலாப் சிந்தாபான்னு கத்துவே. ஓ சகாவே மனசிலாயோ லால்சலாம் சகாவே. வஹீதா என்ன? பாப்பா வை, யாருக்கு பயப்படுற? வா போலாம். வைதா இது இல்ல, நீ என்னோட பழைய வைதா இல்ல. அன்னைக்கு நீ சொன்னல என்ன எப்படியே கூட்டிட்டு போயிடுன்னு. இப்போ வா, இப்போ போலாம். வைதா உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கிறேன் வைதா. உனக்கு பிடிச்ச மாதிரி தாஜ்மஹால் பக்கத்தில் வீடு கட்டிக்கலாம். அங்கேயே இருந்து உன்னையும் பாப்பாவையும் பார்த்துக்கிறேன். உன்னையும் பாப்பாவையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் வைதா.
பாப்பா ஏய் அப்பா கிட்ட வாயே ஏய் என்ன இங்க வா வேணும் பாப்பா விடுங்க விடுமா. ஏய் புறா குட்டி பாப்பா விடுங்க பாப்பா இருமா விடுங்க ஏய் குட்டிமா பாப்பா, நீ விடுங்க. போய் வைதா கூட்டம் அச்சு வச்சு பேபி தாத்தா, அச்சு பாப்பா, வச்சு விடுங்க. குட்டி ஒழுங்கா இங்க பாப்பா நீ போய் வைதா இல்ல பாப்பா சொல்லிடுவேன் பாப்பா கொடுங்க இப்ப கொடுக்குறீங்களா ஏய் இல்லையா நீ போய் வைதா கூட்டம் நீ போ தாத்தா அல்லாஹு அக்பர் 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 अस्सलाम वालेकुम अल्लाहु अकबर ஏய் அப்பாடா ஏய் அப்பாடா பேர் கூட தெரியலடா உனக்கு ஒரு பேர் வைக்கிட்டா வெண்புறா புறா குட்டி அம்மாவை சீக்கிரம் அழைச்சிட்டு வந்துடலாம் இந்த பாருங்க நம்ம வீடு வந்துருச்சு பாருங்க புறா குட்டி ஓ அப்பாடா அப்பா இங்க உட்காருங்க இங்க பாருங்க புறா குட்டி இங்க பாருங்க ஏய் அழாதடா அப்பா കൊച്ചു കരയണ ശബ്ദം കേൾക്കുന്നുണ്ടല്ലോ புறா குட்டி இங்க பாருங்க புறா குட்டி இங்க பாருங்க என் சின்ன குட்டி என் பிம்ப குட்டி என் பிஞ்சு குட்டி என் புறா குட்டி ஏன் பாலம் வீட்டுக்கு போங்க போய் பார்த்துடலாம் 2 பேரும் போய் கட்சி ஆஃபீஸில் இருக்கு வண்டி எடு பாப்பா பாப்பா தம்பி காலையில் உங்கள் மாமனார் ஜமாத் ஆளுங்களோட வந்தார் பேசி பார்த்துட்டேன் ஜிப்சி நாளைக்கு காலையில் தலாக்கு கொடுத்தே ஆகணுங்கிறாரு வேறு ஏதாவது விஷயம்னா இறங்கி அடிச்சிருப்பேன் மதத்தை வச்சு சென்சிட்டிவான அரசியல் பண்ணிடுவாங்க அந்த பொண்ணோட நிலைமையும் மோசமாக இருக்க அதனால் பொறுமையாக தான் டீல் பண்ணணும் ஜிப்சி கவலைப்படாத ஜிப்சி இங்கே பாரு சுதந்திர சமயத்தில் பெரிய பெரிய புரட்சிக்காரங்களெல்லாம் தலைமறைவாக இருந்த இடம் நீ இங்கே இரு நீ இல்லாமல் எப்படி தலாக்கு வாங்குவாங்கன்னு பார்க்கலாம் நான் எது கொல்லியணும் மனித உறவே அரசியல் தான் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு வாசகா
மனித உறவுகளை சிதைச்சு போடுறதும் அரசியல் தான். சகாவே வா சகாவே, நீ சொன்னது உண்மைதான். மனித உறவுகளை சதைச்சு போடுறதும் அரசியல் தான். எவனால் இது எதுக்காக இதுன்னு யோசி சகாவே. தம்பி, அம்மா என்னை பார்த்து கூட அவ பயப்படுறா. அந்த கலவரத்துல என்ன நடந்துச்சோ தெரியலப்பா. அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அவன் அந்த வீட்டை விட்டு போனப்போ இந்த கதவுக்கு வெளியில அவளுக்காவது ஒரு உலகம் கிடைக்கும்னு சந்தோஷப்பட்டேன்ப்பா. ஆனா ஒரு பைத்தியம் மாதிரி தான் திரும்ப வந்து சேர்ந்தா. அதான்ப்பா உன்னை பார்த்து கூட பயப்படுறா. இப்ப அவள் நடப்பணமா தான்ப்பா இருக்கா. அவளை எப்படி பழைய மாதிரி மாத்துறதுன்னு எனக்கே தெரியலப்பா. இங்க எல்லாமே அரசியல் தான். யுத்தம், கலவரம், சண்டை எல்லாத்துலயும் இவங்களுக்கு பொம்பளை தான் கௌரவம், பொம்பளை தான் அவமானம். யுத்தத்துல பெண்களே எதுக்கு ரை பண்றாங்க? உயிருக்கு பயந்து ஒரு சிறுமி நிர்வாணமா எதுக்கு ஓடி வரணும்? கோயில்ல வச்சு ஒரு சின்ன பொண்ணை எதுக்கு ரை பண்றாங்க? ஸ்கூல் போற பொண்ணு குண்டு வெடிப்பில் எதுக்கு சாகணும்? உன் ஒய்ஃப் ஒண்ணு பெரிஞ்சு பயந்து போய் எதுக்கு வீட்டுல கிடக்கணும்? யாராலும் நீ யோசிச்சு அப்பாவி மக்களோட மொழி, இனம், சாதி, மதம், நிலம், பசி, வலி, காதல் எல்லாத்தையும் அரசியலாக்குற பாரு, எல்லாத்தையும் வியாபாரமாக்குற பாரு. அவன் தான் நம்ம நமக்கு நடுவில் வெறியையும் வன்மத்தையும் விதைக்கிறான் பாரு. அவன் தான் நம்ம எதிரி. அவனை அழிக்கணும். நம்ம ஆயுதத்தை எதிரி தான் தீர்மானிக்கணும். அந்த ஆயுதத்தை நாம எடுக்கணும் சகா. அப்பாவி மக்களை அடிச்சா திருப்பி அடிப்போம்னு அவனுக்கு புரிய வைக்கணும். முத்துலிப்பே வராங்களா? ஹலோ பாய், நாங்க ஜமாத்துல வெயிட் பண்றோம். பாய் ஜிப்ஸியை காணும் பாய். என்ன? ஏய், என்ன கேம் ஆடுறியா? நிஜமா தான் பாய், அவங்க இல்ல, நானே தேடிட்டா இருக்கேன். क्या चाहिए तुमको? कौन है बे? ஒரு காலம் இருந்துச்சு பிரதர், என் பேரை கேட்டாலே இங்கே எல்லாம் பயத்தில் நடுங்குவானுங்க. ஆனால் இன்னைக்கு சின்ன பசங்க கூட இந்த மென்டல்னு கிண்டல் அடிக்கிறாங்க. ஓ மதம் ஓ சாமின்னு சொல்லித்தான் இந்த பாவத்தெல்லாம் செய்ய வச்சாங்க. அதுக்கு தான் இந்த தண்டனை. என்னோட பாவம் எல்லாம் என்ன தூங்க விடாமல் துரத்துது. இந்த கங்கையில் கூட கரைக்க முடியல. எந்த மதத்துக்காக எந்த கடவுளுக்காக நான் இதெல்லாம் பண்ணணும், அந்த கடவுளை கும்பிடத்தான் நான் கோயிலுக்குள்ளே போனேன். ஆனால் என் கூட இருந்தவங்களே நான் தீட்டுப்படுற ஜாதின்னு நான் அடித்து வெளியே இழுத்துட்டு வந்தேன். என் கையை வெட்டிட்டாங்க. யார் சொல்லி நான் அந்த பாவத்தெல்லாம் செஞ்சனோ அந்த ஆளு இப்போ சிஎம் ஆயிட்டாரு. கூட இருந்தவங்களாம் எம்எல்ஏ மந்திரின்னு ஆயிட்டானுங்க.
ஆனா அதுல ஒருத்தன் கூட இது வரைக்கும் என்னை பார்க்க கூட வரல. அவங்களுக்கு தேவைப்பட்டப்ப நான் அவங்க ஆளு, இப்ப நான் அவங்க ஆள் இல்லை. அதுக்கு பதிலாக என்னையும் என் பொண்டாட்டியும் என் குழந்தைங்களையும் கொன்னுடுவேன் ஆளுங்களை விட்டு மிரட்டினாங்க. நான் எல்லாத்தையும் வெளியில சொல்லிடுவேன், அவங்களுக்கு பயம். நான் என் உசுருக்காக போராடும் போதுதான் எனக்கு புரிஞ்சுது, இந்த மதம், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, இந்து, முஸ்லிம் எதுவுமே ஒண்ணுமே இல்லை. யாருக்கு சொன்னது அல்லாஹ் பேர்ல பாம் வைங்கன்னு, ராமர் பேர்ல கொலையை பண்ணுங்கன்னு? கடவுளை கெட்டவனாக்குற மனுஷங்களை நம்பாதீங்க. இவன் என் பொண்டாட்டி, இவ தான் என்னை பார்த்துக்கிறா. எவ்வளவோ கஷ்டப்படுறா. இவ்வளவு மாதிரி எவ்வளவு பேர் என்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சாலே எனக்கெல்லாம் நரகத்துல கூட இடம் கிடைக்குமான்னு தெரியல. இந்த பெரிய கலவரத்துல நான் வெறும் ஒரு சின்ன ஆயுதம் தான். என்ன மாதிரி எத்தனையோ பேர் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. எனக்கு படிப்பறிவு இல்லாதான் இப்படி ஆயிட்டேன். ஆனா என் பசங்க படிக்கணும், படிக்கும். அப்பதான் இதெல்லாம் மாறும்.